என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பட்டூவில் கேட்கக்கூடிய பாட்சத் தான் பார்த்துட்ருக்கோம். பாட்சத் அப்படின்னா கான்வர்சேஷன். ஆல்ரெடி இந்த 2 கான்வர்சேஷனோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். கிதாப் கி दुकान में किताब बेचने वाले और ग्राहक की बातचीत. ஒரு ஷாப்கீப்பருக்கும் ஒரு புக்கை வாங்க வந்தவங்களுக்கான கான்வர்சேஷன் தான் இது. தூக்காண்டார் அப்படின்னா ஷாப்கீப்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இனி அடுத்த கிராஹக் அப்படின்னா கஸ்டமர். ஓகே, அந்த மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். தூக்காண்டார் ஆயே ஆப்கோ கான்சி கிதாபின் சாயே, உள்ளே வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஷாப்கீப்பர் வந்து கேட்குறாங்க. இப்போது பாருங்கள், கஸ்டமர் என்ன அதுக்கு சொல்கிறாங்கன்னா, முஜே மதியமாக்கி கிதாபின் சாஹியே, எனக்கு மதியமா புக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க. இனி அடுத்தது தூக்காண்டார் ஷாப்கீப்பர் என்ன கேட்குறாங்கன்னா, அங்கிரேசி மதியமாக்கி கிதாபின் யா தமிழ் மதியம் கி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மதியமா புக் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா இல்லாட்டா தமிழில் வேணுமா அப்படின்னு இந்த ஷாப்கீப்பர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கஸ்டமர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முஜே அங்கிரேசி மதியம் கி கிதாபின் சாஹி, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போது தூக்காந்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாங்க மதியமாவோட புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலேஜே மதியமாக்கி கிதாபேன் கிரஹக். இனி அடுத்த கஸ்டமர் என்ன தெரியுமா கேட்குறாங்க, தாமே கட்டவுத்தி மில்லேங்கி. அதாவது தாம் அப்படின்னா ப்ரைஸ். ஓகே, கட்டவுத்தி அப்படின்னா டிஸ்கவுண்டா. இந்த புக்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க, ஹான் 10% கட்டவுத்தி தேத்தே ஹூம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிஷத் அப்படின்னா இது வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, நோட் புக்கே லியே பி கட்டவுத்தி மில்லேங்கி. அதாவது நோட் புக்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க, ஜி நஹீன் சிர்ஃப் கிதாபின் கே லியே கட்டவுத்தி ஹே. அப்போது ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் புக்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், நோட் புக்ஸ்க்கு எதுவுமே நாங்கள் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்த கிராஹக் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, அச்சா ரக்கம் லே லீஜியே. ரக்கம் அப்படின்னா அமௌண்ட், இந்தாங்க புக்குக்கான பைசாவை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸி கான்வர்சேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாப்கீப்பர் என்ன கேட்குறாங்கன்னா, உள்ளே வாங்க, உங்களுக்கு என்ன புக்ஸ்லாம் வேணும்னு கேட்குறாங்க. கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு மதியமாவோட புக்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இனி அடுத்த ஷாப்கீப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் உள்ள புக்ஸ் வேணுமா இல்லை தமிழ் மீடியம் புக்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போது கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இனி அடுத்தது ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தாங்க மதியமாவோட புக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புக்கை வந்து கஸ்டமர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறமா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஷாப்கீப்பர் வந்து சொல்லுவாங்க, 10% டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா கஸ்டமர் வந்து கேட்பாங்க, நோட் புக்ஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அப்போது ஷாப்கீப்பர் வந்து சொல்லுவாங்க, இல்லை, நாங்கள் புக்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து லாஸ்ட்டில் இந்தாங்க புக்ஸுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் கிட்டே கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஓகே, ஸோ இதோட ரீகேப் இப்போ பார்த்தோம். இனி அடுத்த 4th கான்வர்சேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஹோட்டல் வாலே அவுர் முசாஃபிர் கி பாட்சத். அதாவது ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ராவலரோட கான்வர்சேஷன் தான் இது. ஓகே, முசாஃபிர் அப்படின்னா ட்ராவலர், ஹோட்டல் வாலும் அப்படின்னா ஹோட்டலில் இருக்கிறவங்க. ஓகே, முசாஃபிர் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜி டஹர்னேக்கா கம்ரா மில்லேங்கா, அதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்கான ஹோட்டலில் போய் கேட்குறாங்க. அப்போது ஹோட்டல் வாலா வந்து சொல்கிறாங்க, हाँ मिलेगा, आप कितने दिन ठहरने वाले हैं. எங்ககிட்ட ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த ட்ராவலர் வந்து சொல்லுவாங்க, மெயின் சிர்ஃப் 2 दिन ठहरने वाले हो, நான் வந்து ஒரு 2 days தான் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹோட்டல் வாலான்னு வந்து கேட்குறாங்க, ஏக்கா பிஸ்தர் வாலா கம்ரா சாஹியே யா 2 பிஸ்தர் வாலா, அதாவது சிங்கிள் பெட்ரூம் வேணுமா இல்லாட்டா டபுள் பெட்ரூம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க, ஏக்க
बिस्तर वाला कमरा का किराया कितना होता है ஓகே இப்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் ஆகும் அந்த மாதிரி கேட்குறாங்க ட்ராவலர். அப்போது அதுக்கு வந்து ஹோட்டல் வாலா வந்து சொல்கிறாங்க एक दिन के लिए 1000 रुपये, ஒரு நாளத்துக்கு 1000 ரூபாய் வாடகை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிங்கிள் பெட்ரூமுக்கு. ஓகே, இனி அடுத்தது ட்ராவலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நஹானே கே லியே கரம் பானி மிலேகா, அதாவது குளிக்கும் போஸ்ட்லேயே இங்கே வந்து ஹாட் வாட்டர் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு ட்ராவலர் கேட்பாங்க. இனி அடுத்தது ஹோட்டல் வாலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்டா பானி और கரம் பானிக்கு அலக் அலக் நல் ஹே, அதாவது கோல்டு வாட்டருக்கு ஹாட் வாட்டருக்கும் செப்பரேட்டான டேப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த முசாஃபிர் முஜே ஏக் பிஸ்தர் வாலா கம்ரா ஹி காஃபி ஹே, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமே எனக்கு போதும் அப்படின்னு இந்த ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க. ஹோட்டல் வாலா ஆப் இஸ் பஹி மே अपना नाम और पता लिखिए, இல்லை இருக்கக்கூடிய இந்த பஹி அப்படின்னா லெட்ஜர்னு அர்த்தம். அதில் வந்து அவங்களோட நேமும் அட்ரஸும் ஃபில் பண்ணும் அப்படின்னு அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த வந்த ட்ராவலர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்கை கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவலர் வந்திருக்காங்க, ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாட்டுக்கு உங்களுக்கு ரூம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க எனக்கு 2 நாள் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். அப்போது ஹோட்டல் வாலா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வேணுமா இல்லாட்டா டபுள் பெட்ரூம் வேணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க எனக்கு சிங்கிள் பெட்ரூம்னா எவ்வளோ ரெண்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹோட்டல் வாலா வந்து சொல்கிறாங்க ஒரு நாளத்துக்கு 1000 rupees உங்களுக்கு ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்தது ட்ராவலர் வந்து கேட்குறாங்க நம்ம வந்து குளிக்கிறதுக்கு நமக்கு ஹாட் வாட்டர் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹோட்டல் வாலா வந்து சொல்கிறாங்க கோல்டு வாட்டருக்கும் ஹாட் வாட்டருக்கும் செப்பரேட் டேப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க எனக்கு சிங்கிள் பெட்ரூமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ரூம் புக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ஹோட்டல் வாலா வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் புக்கில் வந்து நேமும் அட்ரஸும் அந்த கஸ்டமர் வந்த ட்ராவலரை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹோட்டல் அப்புறமா ட்ராவலரோட பேசஞ்சர் கான்வர்சேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷாப்கீப்பரும் கஸ்டமரோட கான்வர்சேஷன். ஓகே, இந்த மீனிங்ஸை மேலே இப்படி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்குள்ள கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். இதெல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.